தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியின் சார்பாக தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி மாதம் மிகப்பெரிய ஒரு பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள உள்ளது. இது குறித்து அக்கட்சியின் மாநில தலைவர் அப்துல் ரஹ்மான் நம்மிடம் உள்ளார். அவரிடம் விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். உங்களுடைய பரப்புரை பயணத்துல மத்திய மாநில அரசுகளிடம் எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்த போறீங்க சார்? இந்த சமூக நீதி காக்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற இந்த பரப்புரை இயக்கத்தில் அதனுடைய மைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் முதல்ல தெளிவுபடுத்திக்க விரும்புகிறோம். இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் சமூக அரசியல் பொருளாதார நீதியையும் சமத்துவத்தையும் உறுதி செய்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவிலே ஜாதிய ஒடுக்குமுறைகளும் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் நில உடைமை ஏற்றத்தாழ்வுகளும் நிலவி வந்த நிலையில் இந்தியாவினுடைய அமைப்பு சட்டம் அத்தனை மக்களுக்கும் சமூக பொருளாதார அரசியல் சமத்துவத்தையும் சமநீதியையும் உறுதி செய்கிறது. இந்தியாவுடைய அமைப்பு சட்டத்தை குறித்து இந்தியாவுடைய மூத்த அறிஞர்கள் தங்களுடைய கனவின் வெளிப்பாடுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்து இந்த தேசம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி கொடுத்த அந்த சமூக அரசியல் பொருளாதார நீதியும் சமத்துவமும் இந்த நாட்டில் அனைத்து மக்களுக்கும் கிடைத்து விட்டதா என்று சொன்னால் அது இல்லை என்பதை நாம் வெளிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகளும் ஒடுக்குமுறைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அகில இந்திய அளவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலாக இருந்தாலும் சரி, அது ஒரு நாளைக்கு பல தலித் பெண்கள் கற்பழிக்கப்படுவதாக இருக்கட்டும், சமீப காலத்தில் திருநெல்வேலியில் நடந்த படுகொலைகளாக இருக்கட்டும், சின்னத்துறை மீது நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் சமூகத்தில் நடந்தவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. அதே போல தான் பொருளாதார ரீதியாகவும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 50% செல்வத்தை விரல் விட்டு எண்ணக்கூடிய, அதுவும் ஒரு 1% குறைவான மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய பெரும்பான்மை சமூகம் வெறும் 3% செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கு. இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார ஒரு இடைவெளி இருக்கிறது. இதெல்லாம் வெறுமனே சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல, சர்வதேச அளவிலான ஆய்வறிக்கைகள் இந்த சொல்லக்கூடிய விஷயம். 15 கோடி இருந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த மக்கள் இன்றைக்கு 30 கோடி மக்களாக மாறி இருக்கிறார்கள். ஆதிவாசிகள் தலித் சமூகங்கள் மிக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஆக இந்த சர்வதேச அளவில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் எல்லாம் இந்தியாவில் இன்னும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்த அந்த சமநீதியோ சமூக நீதியோ கிடைக்கவில்லை. மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு தான் பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வெளிப்படுத்திய உண்மை. அதிலே கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 15% இருக்கக்கூடிய உயர் சாதிகளாக சொல்லப்படக்கூடியவர்கள் சுமார் 63% அரசு அதிகாரங்களிலும் மற்ற சில விஷயங்களிலும் ஆக்கிரமித்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அதே போல நிலங்களை பொறுத்தளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசி தலித் சமூகத்தை விட 2 மடங்கு அதிகமாக யார் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிக குறுகிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளாக உயர் வர்க்கங்களாக தங்களை அடையாளப்படுத்திக்கும் அவர்களில் தான் நிலங்கள் இருக்கிறது. அதே போல ஒயிட் காலர் ஜாப்ஸ் இருக்கக்கூடிய உயர் வேலை வாய்ப்புகளை பார்த்துட்டு சொன்னால் கிட்டத்தட்ட 60%, 64% அதிகமாக, அதாவது தலித் ஆதிவாசிகளை விட 4 மடங்கு அதிகமாக அவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவில் ஆதிவாசிகளும் தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் உட்பட பிற்படுத்தப்பட்ட மக்களும் பெரும் எண்ணிக்கையிலே கீழே இருக்கின்ற பொழுது குறுகிய மக்கள் தொகை கொண்ட சில சமூகங்கள் இந்த நாட்டினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கமே இங்கே பால்பட்டு போச்சு. அதனுடைய யதார்த்தம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த உண்மைகள் இதுவரைக்கும் என்ன செய்யல, வெளியே வரல. 1881 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது. அதற்கு பிறகு 1931
மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை பிரிட்டிஷ் அரசாங்கம் அன்றைக்கு நடத்தியது. இந்திய அரசு அது போன்ற ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை சுதந்திரத்துக்கு பிறகு நடத்தவில்லை. 2011 பொருளாதார சமூக ரீதியான ஒரு கணக்கெடுப்பை நடத்தினாலும் அந்த கணக்கெடுப்பை ஒன்றிய அரசுன்னு செய்யல, வெளியிடல. மக்கள் தொகையை வெளியிட்டார்கள், மத ரீதியான கணக்கை வெளியிட்டார்கள், இல்லையே சமூக பொருளாதார கணக்கை வெளியிட இல்லை. அதனால இங்க பல உண்மைகள் மறைக்கப்படுகிறது. இன்னைக்கு மத்திய அரசு வறுமை கோட்டிற்கு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீட்டை அளித்திருக்கிறார்கள். அந்த 10% இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்பதற்குண்டான எந்த தரவுகளும் கிடையாது. இப்போ உயர் சாதியில வறுமை கோட்டிற்கு கீழே இத்தனை சதவீதம் பேர் இவ்வளவு இருக்கிறார்கள், இவ்வளவு மக்கள் தொகையில இவ்வளவு இருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் 10% கொடுத்தோம் என்று சொல்வதற்குண்டான எந்த தரவுகளும் இல்லாமல் மேம்போக்கான முறையில நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தகுதியான 10% மக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறி. காரணம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிக அதிகபட்ச பணக்காரர்கள் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் பிராமண சமூகத்தில் தான் இருக்கிறார்கள். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், புள்ளி விவர அறிக்கை தரக்கூடிய உண்மை. அப்ப இந்த 10% எப்படி தரப்பட்டது, அதற்கான எந்த புள்ளி விவரங்களும் தரப்படலை. ஆகவே அகில இந்திய அளவில் பீகாரிலே நடத்தப்பட்டதை போன்று அதில் பல உண்மைகள் வெளிவந்ததை போன்று அகில இந்திய அளவில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினால்தான் பல்வேறு உண்மைகள் சமூகத்திற்கு மத்தியிலே வெளிப்படும். மண்டல் கமிஷன் மூலமாக விபி சிங் அவர்கள் 27% இடஒதுக்கீடு அளித்தார்கள். அதே மிகப்பெரிய போராட்டத்திற்கும் எதிர்ப்புக்கும் இடையில இருந்தது. பல்வேறு மாநிலங்களிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 27% இடஒதுக்கீடு போதாக்குறை தான், பற்றாக்குறையான ஒன்றுதான். ஆக அதற்கு பின்னால் இருந்து மற்ற எல்லா ஐஐடி போன்ற இடங்களில் எல்லாம் அதிகமான சௌகரியங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யார், பின்தள்ளப்படுபவர்கள் யார் என்பதெல்லாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பொருளாதார கணக்கெடுப்பின் மூலமாக வெளிவருகின்ற பொழுது உண்மையான ஒரு சமூக நீதி என்பது நிலைநாட்டப்படுவதற்கு யாராருக்கு என்னென்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அதற்கேற்ப அவர்களுக்குண்டான இடஒதுக்கீடு அளிப்பதற்கும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கும் வாய்ப்பாக அமையும். அதன் மூலம் தான் எந்தெந்த சமூகங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான இடஒதுக்கீடு அளிக்கின்ற பொழுது சமூக நீதி என்பது உறுதிப்படுத்தப்படும். ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு அதை செய்யும் என்பதிலே நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டை பொறுத்தளவு சமூக நீதியை மிக அதிகமாக பேசக்கூடிய ஒரு திராவிட அரசியலை பேசக்கூடிய ஒரு மண். இங்கே அந்த திராவிட அரசியலை சமூக நீதி அரசியலை தந்தை பெரியாரின் வாரிசுகளாக இருந்து கொண்டு பேசுபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள். அவர்கள் ஆட்சி இங்கு இருக்கின்ற பொழுது மற்ற மாநிலங்களை விட இங்குதான் அது மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்நாடகாவிலே திரு சித்தராமையா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், காங்கிரஸ் பல மாநிலங்களே அறிவித்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக தமிழ்நாட்டிலே இது செய்யப்பட்டு இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக இங்க இருக்கக்கூடிய திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி ஒரு வகையில சாதி இந்துக்களுடைய ஆதிக்கத்திலே அவர்கள் இருந்து கொண்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஒரு விதமான தயக்கத்திலே இருக்கிறார்கள், தயாராக இல்லை. ஆகவே அவர் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த கேம்பெயினை நடத்துகிறோம். இந்த கேம்பெயின்ல 3 விஷயங்கள் நாங்கள் கோரிக்கையை வைத்திருக்கோம். 1, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். 2வது, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அரசியல் பொருளாதார அதிகாரத்தை என்ன செய்யணும், வழங்கணும். 3வதாக இந்த நாட்டில் அரசினுடைய பணத்தில் இயங்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்கள் அந்தந்த சமூகங்களுக்கான கல்வி நிறுவனங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது அரசு கஜானாவிலிருந்து அவங்களுக்கு சம்பளம் போகுது, பெரும்பாலும் சம்பளம் அவங்களுக்கு தான் போகுது. ஸோ அந்த பதவிகள் இந்த விகிதாச்சார கணக்கின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்ஸின் மூலமாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும். அங்கும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் ஜனவரி மாதம் இந்த பரப்புரை இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகிறது. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்காக ஒரு குலசேகரன் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த ஆணையமே இப்போ கலைக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முன்வர வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் இந்த பரப்புரைக்கும். தமிழ்நாடு அரசு அதுல தயக்கம் காட்டுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, சந்தேகமே இல்லை. தயக்கத்தோடு நிற்கிறார்கள். அது அதிமுக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் இங்கே அது ஒரு பேசுபொருளாகவே இல்லை. சாதிவார கணக்கெடுப்பு என்பது விவாதமாகவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அதை இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது அல்லாமல் பிற கட்சிகள் அதை குறித்தான ஒரு விவாதத்திற்கு தயாராக இல்லை. ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட
ஒரு கருத்தரங்கை நடத்தி முடித்து விட்டார்கள். கேரளாவில் அவர்கள் தான் ஆட்சியை இருக்கிறார்கள். அங்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. அங்கும் நமது வெல்ஃபேர் கட்சியானது ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஜனவரி 3ஆம் தேதி அங்கு கேரளா தலைமைச் செயலக முற்றுகை இந்த நோக்கத்தை முன்வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பை கேரளாவில் நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கும் முற்றுகை போராட்டம் நடத்துகிறது. அங்கும் கம்யூனிஸ்டுகள் அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை. ஆக இந்த முதன்மை அரசியல் கட்சிகள் அவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் ஆதிக்கம் மிகுந்தவர்கள் என்பதால் அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் அரசியல் சமூக நீதியை எல்லா மக்களுக்கும் தர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்பதால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அவர்கள் மறைமுகமாக தடுத்து நிறுத்துகிறார்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு இதை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனால் ஒன்றிய அரசு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதை செய்வதற்குண்டான உரிமையோடு தமிழ்நாடு அரசு செய்ய முடியும். அதுக்குண்டான அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. ஒன்றிய அரசு செய்யாவிட்டாலும் இவர்கள் தாராளமாக அதை செய்து அதற்கு முன்மாதிரியாக நடக்கலாம். ஆக இது ஒன்றிய அரசின் தலையில போட்டுவிட்டு பாலை அங்கே தட்டிவிட்டு தப்பிப்பதற்கு உண்டான ஒரு நடவடிக்கை தான் தமிழ்நாட்டில் திமுக அரசு செய்கிறது. அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இதனுடைய தேவையை முக்கியத்துவத்தை மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் உணர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பரப்புரை இயக்கத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு முற்றிலும் எதிராக இருக்காங்க. பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அந்த முதலமைச்சர் முன் வந்த போது நீதிமன்றம் சென்றுதான் அந்த மாநில அரசை உரிமை பெற்றது. அப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிராக உள்ள மத்திய அரசிடம் இந்த பணி ஒப்படைத்திருப்பது எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் அரசு வச்சிருக்காங்க. அது கடிதத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் எழுதியிருக்காரு. சோ இது எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சிம்பிள் தான், சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மலடி குழந்தை பெற மாட்டாள் என்பது தெரிந்த விஷயம். மலடியிடம் குழந்தை பெற வேண்டும் என்று வற்புறுத்துவது முட்டாள்தனம். அதே போலத்தான் ஒன்றிய அரசு சமூக நீதிக்கு எதிரான அரசு என்பது எல்லோருக்கும் வெளிப்படையா தெரியும். அது இந்துத்துவ சனாதன கான்செப்டில் இருந்து கொண்டுதான் அவங்க வேலை செய்யறாங்கிறது சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லிடுவாங்க. அது தமிழ்நாட்டில் கூட எல்லோருக்கும் தெரியும். தெரிந்த அவர்களிடத்துல போய் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கூடிய ராகுல் காந்தி அவருடைய கோரிக்கையை முனைமலங்க செய்ய வேண்டும் என்ற தந்திரத்தின் வெளிப்பாடுதான் மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கர்களும் அவர்கள் நியமித்த முதலமைச்சர்களுடைய இதை நாங்கள் எல்லா சாதிகளையும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை முனைமலங்க செய்ய வேண்டும் என்கூடிய நோக்கம். அதை தெளிவாக தெரிந்து கொண்டு வெறுமனே மத்திய அரசுகளை வலியுறுத்துவது தன்னுடைய கடமையை தட்டி கழிப்பதற்கும் தங்களை நியாயப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு வேலையே இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பில் திமுக நியாயமாக நடந்து கொள்ள தயாராக இல்லை என்பதைத்தான் அந்த கோரிக்கையை வெளிப்படுத்துகிறது. இந்தியா கூட்டணியில தலைமை வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருனாக்கா 2024 மத்தியில ஆட்சி அமைந்தால் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று தெரிவிச்சிருக்காரு. அதே கூட்டணியில் உள்ள திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக மறைமுகமாக தான் எதிராக இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவிப்பை நாங்கள் முழு மனதாக வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கிறோம். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியான ஒரு அரசியல் நகர்வை திரு ராகுல் காந்தி எடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்தியா கூட்டணி அமையுமானால், ஆட்சியை பிடிக்குமானால் அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை அவர்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் உங்கள் மூலமாக நான் அவர்களுக்கு வைக்கிறேன். அதே நேரத்தில் திமுக அரசு இதை குறித்து மௌனமாக இருப்பது தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விதமான துரோகம். அது அவர்கள் தங்கள் கருத்தை இதுவரை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுதும் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் அப்போதும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் திமுக கொண்டிருந்தது. சோ அந்த நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்களா, அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் மாறி இருக்கிறார்களா என்பதை தமிழ் மக்களுக்கு அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். வெறுமனே ஒரு வேஷமிட்டு கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களை இந்த விஷயத்தில் அவர்கள் ஏமாற்றக்கூடாது. இந்தியா கூட்டணியுடைய தீர்மானம், பல கட்சிகளும் அதிலே ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியுடைய தீர்மானம் எதுவோ அதுதான் திமுகவுடைய தீர்மானமா என்பதை அந்த கூட்டணியுடைய மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய திமுக வெளிப்படுத்த வேண்டும் என்பது நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் தட்டி கழிப்பதற்கான காரணம் என்ன சார்? என்ன பின்னணி இருக்கு? நான் ஏற்கனவே
இந்த சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய கட்சியும் ஆட்சியும் அவங்கதான். இந்தியாவிலேயே சமூக நீதி மாநிலம்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த கணக்கெடுப்பு சொன்ன மாதிரி முன்னிலை மனமா நடத்தி ஒரு முன்னுதாரணம் இருந்திருக்கணும். ஸோ இதை தட்டி கழிக்க காரணம் என்ன சார்? அதனுடைய உண்மையான காரணத்தை அவர்கள் தான் விளக்கணும். நம்ம பூடகமாக எதையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட நாம் பார்த்த அளவில் முழுக்க முழுக்க திமுக என்பது சில சாதி இந்துக்களுடைய கைகளுக்குள்ளே போயிருக்கிறது. தலித்துகளுக்கான, ஆதிவாசிகளுக்கான, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடம் அங்கே என்னன்னு பார்த்தானா அது பெரிய அளவில் இன்னும் தரப்படவில்லை. ஒருவேளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் ரீதியாக ரிசர்வ் தொகுதிகளை கொடுக்காவிட்டால் தலித்துகளுக்கு எம்எல்ஏ ஆயிருப்பார்களா என்பதை கூட சந்தேகத்திற்குரிய ஒன்றுதான். அது அந்த நிர்பந்தத்தில் தான் தலித்துகள் கூட எம்எல்ஏ ஆக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த ஒரு சாதி இந்துக்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக சாதி அரசியலை தான் பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறது. தேவர்கள் இருக்கிற இடத்துல தேவர்கள், கவுண்டர்கள் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் என்று கூடிய ஒரு சாதி அரசியலுக்குள்ளதான் திமுகவும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் தலைமை பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த மக்கள் இந்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு வருகின்ற பொழுது இந்த சமூகத்திலே அருந்ததியர்களுடைய சதவீதம் எவ்வளவு, பறையர்களுடைய சதவீதம் எவ்வளவு, பல்லர்கள் சதவீதம் எவ்வளவு, சமூக ரீதியான கணக்கு வெளியே வருகின்ற பொழுது அந்த சமூகங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடுமோ என்கக்கூடிய பயத்தின் காரணமாகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவர்கள் தயாராகவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நீங்க முன்வைக்கூடிய கோரிக்கையை இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆதரிக்குது. ஸோ வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிப்பீங்களா, இந்தியா கூட்டணி ஆதரிப்பீங்களா? அது இன்னும் தீர்மானிக்கப்படலை. ஏன்னா இந்த ஒற்றை இந்த கோரிக்கைக்காக வேண்டி மட்டுமே எல்லா அரசியல் நடவடிக்கைகளையும் எடுத்து விட முடியாது. அரசியல் நடவடிக்கைகள் அதையும் தாண்டியது. இது ஒரு முக்கியமான கோரிக்கை, அதை நம்ம வரவேற்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியா கூட்டணிக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு இருக்கிறது. அதே நேரத்தில் சில அரசியல் கணக்குகள் என்பது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் தான் நம்மால் எடுக்க முடியும். அதனால் இதுவரை இந்த நிலைமை வரை இந்தியா கூட்டணிக்கு எங்களான ஆதரவு இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெற வேண்டும், பிஜேபி தோற்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. இந்துத்துவ இதற்கான இந்தியாவை நேசிக்கக்கூடிய எல்லோரும் அந்த ஒற்றை கருத்துல இருப்பார்கள். நாமும் அந்த கருத்துல இருக்கோம். அதே நேரத்தில் இறுதியான முடிவு என்பது அது தேர்தல் நெருங்கின்ற பொழுதுதான், தேர்தல் காட்சிகள் மாறுகின்ற பொழுதுதான் நாம் அந்த இறுதி முடிவை எடுக்க முடியும். விகிதாச்சார தேர்தல் பிரதிநிதித்துவம் என்பது எந்த அளவு சாத்தியக்கூறு சார் இந்தியாவில்? வெல்ஃபேர் கட்சியை பொறுத்தளவு நாம் இந்த கட்சியை உருவாக்கிய ஆரம்ப கட்டத்தில் இருந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறைதான் வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். உலகத்துல பல்வேறு நாடுகள்ல விகிதாச்சார தேர்தல் நடைமுறை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. விகிதாச்சார தேர்தல் நடைமுறையின் மூலமாகத்தான் இங்கே ஜனநாயகமும் சமூக நீதியும் நிலைநிறுத்தப்படும். இங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறையில எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக 60% ஓட்டுகளை வாங்கியிருந்தாலும் 39-33% வாக்குகளை பெறக்கூடிய ஃபர்ஸ்ட் போல்ங்கிற அடிப்படையில குறைந்தபட்ச வாக்குகளை பெற்றவர்கள் என்ன செஞ்சாங்க, வெற்றி பெற்றுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அநீதி. 60% மக்களுடைய குரலே சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க முடியாமல் போகிறது. ஒருத்தர் 10% வாக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த 10% மக்களுடைய வாக்குகளுக்குடைய குரலும் என்ன செய்யணும், நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கணும். அதுதான் முழுமையான ஜனநாயகம். எல்லா மக்களுடைய குரலும் எதிரொலிக்கணும். இந்த விகிதாச்சார தேர்தல் பிரதிநிதித்துவ தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன குழுக்களுடைய குரல் கூட நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே மக்கள் பிரதிநிதி சபைகளில் எதிரொலிக்கும். ஆக இது நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் பல்வேறு நாடுகள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. எந்த நாடுகள்ல சார் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க? ஜெர்மனி, துருக்கி போன்ற நாடுகள்லாம் அது நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் செய்து நடைமுறைப்படுத்தப்பட்டு, ஈவன் ஸ்ரீலங்கால கூட அந்த நடைமுறைகள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது. அதனால இது ஒரு பெரிய பூதாகரமான செய்ய முடியாத விஷயம் கிடையாது. ஆனால் இது செய்கின்ற பொழுது பல அரசியல் கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் 2014 தேர்தல் என்று நினைக்கிறேன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறிய தேர்தல் வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாங்க. அந்த நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்தார். அன்றைக்கு அவர்கள் சிறிய வித்தியாச தோற்றத்தின் காரணமாக அந்த குரலை கொடுத்தார். ஆகவே அதுல அந்த கோரிக்கையில திமுக கூட உண்மையாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். அது கலைஞர் கருணாநிதியுடைய கோரிக்கை. ஆனா இந்த விஷயத்திற்கு அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து, எப்படி
தேர்தல் எலெக்ஷன் மிஷினை ஓட்டர் மிஷினுக்கு வந்து மக்கள் குரல் கொடுக்கிறார்களோ அதே போல விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறைக்கு எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கின்ற பொழுது இங்கு முழுமையான ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு ஜனநாயகம் மலரும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்காது. தேர்தல் விகிதாச்சார தேர்தலை நடைமுறைப்படுத்தும் போது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எப்படி இருக்கும்? அனைத்து மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும், அவ்வளவுதான். அனைத்து சமூக மக்களுக்கும் ஒவ்வொரு சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கண்டிப்பா இருக்கும். முஸ்லிம்கள் 6% தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த 6%, எத்தனை சதவீதம் வாக்கு பெறுகிறார்களோ அந்த சதவீதத்திற்கு ஏற்ப அவர்களுக்கான சீட்டு கிடைக்கும். தலித்துகள் இருக்கிறார்கள், பறையர் சமூகம், பல்லர் சமூகம் என்று இருக்கிறது. அவர்கள் அவருடைய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பார்கள். அனைத்து சமூக மக்களுக்கும், அனைத்து ஓட்டு போடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் என்பது கண்டிப்பாக வந்து மக்கள் பிரதிநிதி சபைகள் இருக்கும். அது எந்த சந்தேகமும் வந்து தேவை. இப்போ வந்து அந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல வந்து இடஒதுக்கீடு கேட்கறீங்க இல்லையா, அது எத்தனை சாதி இடஒதுக்கீடு கேட்கறீங்க சார்? இல்ல, நம்முடைய தனியார் கல்வி நிறுவனங்கள் இல்லை. நம்மளுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லிச்சுன்னா, அரசு உதவி பெறும் தனியார் நிறுவனங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அரசு கல்வி நிறுவனங்களை விட அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மிக அதிகம். அந்த நிறுவனங்களுக்கான சம்பளம் எங்கிருந்து போகுதுன்னா அசல கஜானாவில் தான் போகுது. அது மக்கள் நிதியிலும் தான் போகிறது. அரசு ஊழியர்கள் எப்படி அரசிடமிருந்து சம்பளம் பெறுகிறார்களோ அதே போலத்தான் உதவி பெறும் நிறுவனங்களும் அரசிடமிருந்து தான் சம்பளம் பெறுகிறது. அந்த கட்டடம் மற்ற விஷயங்கள் அந்த ஏற்பாடு செய்கிறாரு, அது மக்கள் பணத்திலும் தான். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்படுவது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து தான் அந்த கட்டிடங்களும் காம்பவுண்டுகளும் எல்லாமே வந்து செலவுபடும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மக்களுடைய பணம். ஆனால் அந்த நிறுவனங்களை பார்த்துன்னு சொன்னால் அது முஸ்லீம் நிறுவனமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இந்து மொழி வாரியான சிறுபான்மை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதிலே அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு முஸ்லீம் கல்வி நிறுவனம் சொன்னால் பெரும்பான்மை முஸ்லீம்களாக இருப்பார்கள், கிறிஸ்தவர் நிறுவனம் சொன்னால் பெரும்பான்மை கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். பிற சமூக மக்களுக்கு எந்த இடமும் அங்கு என்ன இல்லை, அது கிடையாது. ஏன்னா அவர்கள் தனியாக நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் இது அரசு பணத்தில் நடத்துகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்கான இடமாகத்தான் அது இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, அங்க நியமனங்கள் என்பது மேனேஜ்மெண்ட் மூலமாகத்தான் நடக்கிறது. அது முஸ்லிம் நிறுவனங்களா இருக்கட்டும், கிறிஸ்தவ மற்ற நிறுவனங்களா இருக்கும், எல்லா நிறுவனங்களுமே லஞ்சம் என்பது மிகப்பெரிய ஒரு சீர்கேடா இருக்கிறது. ஒரு கல்லூரியிலே போய் ஒரு பேராசிரியர் சீட்டு வேண்டும் என்று சொன்னால், இடம் வேண்டும் என்று சொன்னால் 25 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. கல்லூரிகளுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு கூட அப்படித்தான். பள்ளி ஆசிரியர் பதவி வேணும்னு சொல்லி சொன்னா குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தனியார் நிறுவனங்கள்ல சீட்டு கிடைக்காது. இந்த சமூக அந்த முரண்பாடுகளையும் இந்த லஞ்சத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்க எப்படி அரசு கல்விக்கூடங்களில டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்களோ அதே போன்று அரசு உதவி பெறும் தனியார் நிறுவனங்களிலும் அரசு ஆசிரியர் தேர்வாணையம் மூலமாகத்தான் நியமிக்கப்படுகின்ற பொழுது இந்த சீர்கேடுகள், இந்த முரண்பாடுகள், இந்த லஞ்சம் எல்லாம் ஒழிக்கப்படும். சமூக நீதி என்பது இங்கேயும் நிலைநாட்டப்படும். வந்து ஆசிரியர் மட்டுமல்ல, ஆசிரியர் அல்லாத பணிகளிலும் வந்து டிஎன்பிஎஸ் மூலமா தான் அந்த அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்கள்ல நியமனம் செய்ய வேண்டப்பட வேண்டும் உங்களுக்கு கோரிக்கையா உள்ளது. கண்டிப்பா அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, கிளர்க்கா இருந்தாலும் சரி, ஆசிரியர் பணியும் ஆசிரியர் அல்லாத பணியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே என்ன வேலை இருந்தாலும் அது அரசு மூலமாகத்தான் அது நியமனம் என்பது நடைபெற வேண்டும். இன்னும் நாங்கள் கோரிக்கை நாங்கள் வைத்திருக்க அடுத்த அஜெண்டா என்னன்னு சொன்னால், பல்கலைக்கழகங்களில் கூட அந்த பேராசிரியர்கள் நியமனம் என்பது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்திலே ஒருமுகப்படுத்தப்பட்டு அங்கு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். இங்க எப்படி கல்லூரியில மற்ற இடங்கள் லஞ்சம் இருக்கு, அதே போல கோடிகளில அங்க வந்து லஞ்சம் புழங்குகிறது. எல்லா சமூகங்களும் புறக்கணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு ஜாதிக்கான பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கோவை என்று சொன்னால் அது கவுண்டர் சமூகத்திற்கான பல்கலைக்கழகம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில இருக்குன்னா அது இன்னொரு சமூகம் என்று ஒரு பெரிய ஒரு அக்கிரமம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது கூட மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழக ஆசிரியர் நியமனங்கள் மூலம் கூட சிங்கிள் விண்டோ சிஸ்டத்திலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் அரசு அந்த டிஎன்பிஎஸ் மூலமாக நியமனம் செய்யப்பட வேண்டும். இப்ப இந்த உங்களுடைய அந்த 3 கோரிக்கை வலியுறுத்தி வருகிற ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கீங்க இல்லையா, அது எந்த தேதியில எந்த இடத்துல தொடங்கி எப்ப முடிக்கிறீங்க சார்? ஜனவரி 1 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து இந்த பரப்புரை இயக்கத்தை நடத்த இருக்கிறோம். அதனுடைய ஆரம்ப கட்டமாக வரக்கூடிய 27ஆம் தேதி அனைத்து சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு சென்னையில ஒரு கருத்தரங்கத்தை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
அதுக்கு பிறகு 1ஆம் தேதியிலிருந்து மாநிலம் முழுவதும் பரப்புரை இயக்கம் நடக்கும். இதுல மெயினாக நாம முக்கியமாக எடுத்திருப்பது மக்களை சந்திப்பது. அதுக்காக 10 லட்சம் மக்களை சந்தித்து கையெழுத்தை பெறுவது, அவர்களிடத்தில் இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது, அதன் மூலமாக அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது என்பதுதான் இதனுடைய நோக்கம். கையெழுத்து இயக்கம் நடைபெற இருக்கிறது, எல்லா மாவட்டங்களும் கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது, வாகன பிரச்சாரங்கள் நடைபெற இருக்கிறது, அதேபோல துண்டறிக்கையில் விநியோகம் என்று எந்த அளவுக்கு மக்களிடத்திலே இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னைக்கு இது ஒரு டிபேட் இல்லை, இது ஒரு ஹாட்டான டாபிக்காக சமூகத்தின் மத்தியில் இல்லை. ஸோ அதை உருவாக்க, அந்த கருத்தியலை உருவாக்குங்கிறது தான் இந்த கேம்பெயினுடைய முதன்மையான நோக்கம். எங்க தொடங்குது சார்? தமிழ்நாட்டில் சென்னையில பெரம்பூர்ல அலுவலகத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய அரங்கில் வைத்து இதனுடைய கருத்தரங்கம் தொடங்குகிறது. தொடர்ந்து இது பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த 10 லட்சம் கையெழுத்தை பெற்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுத்திருக்கீங்களா? மாநில அரசு கொடுப்போம். நாம இப்படி வலியுறுத்துவது மாநில அரசு செய்ய, மத்திய அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மாநில அரசின் மீது ஓரளவு நம்பிக்கை இருக்கிறது. இது சமூக நீதி திராவிட அரசுங்கிறதுனால ஓரளவு அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது கண்டிப்பாக செய்வார்கள் என்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் மாநில அரசுக்கான கோரிக்கையாகத்தான் நம்ம இந்த செய்தியை அளிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களில் வெல்ஃபேர் கட்சி நடத்தி கொண்டிருக்கு. கடந்த 2 மாதமாக ஏற்கனவே சொன்னபடி கேரளாவில் நடக்கிறது. அந்த இறுதி நிகழ்ச்சி தான் வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தை ஒரு 20-25,000 பேர் திரண்டு முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த மாநில அரசிற்கு அதிகாரம் இருப்பதால் மாநிலங்களை நிர்பந்தப்படுத்துவது என்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு உள்ளது. அதேபோல் கல்லூரி, பள்ளி, பல்கலைக்கழகங்கள்ல நேரடி நியமனத்தை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது. அந்த விகிதாச்சார தேர்தலை அதை நடைமுறைப்படுத்த அதிகாரம் மத்திய அரசு தான் உள்ளது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலும் தேர்தல் நடத்திருக்குங்க. ஸோ இந்த கோரிக்கையை நீங்க தமிழக அரசு கொடுத்தா அது சரி வருமா? இல்ல, தேர்தல் சம்பந்தமாக நாங்க தமிழக அரசுக்கு அந்த கோரிக்கை வைக்கல. நாங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது அரசு கல்லூரிகள், அரசு நிறுவனங்களில் தான் நம்ம இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். தேர்தலை நம்ம இங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம இந்த கோரிக்கையில விகிதாச்சார பிரதிநிதித்துவ அதிகாரம் என்பது அரசு நிறுவனங்களிலே, கல்வி நிறுவனங்களிலே, அரசு வேலை வாய்ப்புகளிலே, இதில் தான் இந்த கோரிக்கை இருக்கிறது. நமக்கு தெளிவாக தெரியும், தேர்தல் என்பது ஒன்றிய அரசு கையில் இருக்கக்கூடிய அரசு. ஒன்றிய அரசு சட்டத்தின் மூலமாகத்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே அந்த கோரிக்கை இந்த பிரச்சாரத்திலே நம்ம வைக்கவில்லை. தேர்தல் கோரிக்கை பிரச்சாரத்திலே கிடையாது. அரசு அதிகாரங்களிலே, பியூரோக்ரசியில இங்க முறையான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்க கட்சி சார்பா தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா, இல்ல கூட்டணி அமைத்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக தனித்து போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை குறித்து நாம் இன்னும் அதை குறித்து ஆலோசிக்கல. கூட்டணியாக அமைத்துதான் போட்டிடுவோம். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணியா, திராவிட முன்னேற்ற கழகத்தினோட இந்தியா கூட்டணியா என்பது அது காலம்தான் தீர்மானிக்கும். ஏன்னா இன்னும் நேரம் இருக்கிறதுனால எப்படி அரசியல் சூழல் மாறுகிறதோ அதை பொறுத்து நாம முடிவெடுப்போம். ஏன்னா இன்னைக்கு இங்க பிஜேபி என்பது இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு அது பெரிய அச்சுறுத்தலாக கருதவில்லை. நாங்க இன்னைக்கு திமுகவா அதிமுக என்ற ஒரு இடத்தில் தான் தேர்தல் நடைபெற போகிறது. ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரியான முடிவெடுக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டின் சூழலையும் அரசியல் சூழலை பொறுத்து நம்ம முடிவெடுப்போம். இப்போ தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குங்களா, அதுல எந்த தொகுதி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு? அப்படி போட்டியிட வாய்ப்பு கிடைச்சா எந்த தொகுதியை போட்டியிடுவீங்க சார்? அப்படி போட்டியிடற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒருவேளை வேலூர் தொகுதியிலே நாங்கள் போட்டியிடுவோம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. சந்தோஷம் உங்களை சந்தித்ததிலும், மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதில் உதவி செய்ததிலும் உங்களுக்கும் கட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிப்பதிவாளர் குகனுடன் விஜயபாலன், ஜெம் டிவி நியூஸ்.